மனிதன் என்பவன் அரக்கனாகலாம், மனிதன் என்பவன் மு.க. ஸ்டாலின் ஆகலாம், வாரி வாரி சொரண்டி சொரண்டி நாட்டை அழிக்கலாம், தமிழ் நாட்டை அழிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு, தமிழ்நாடு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. வெக்கமா இல்ல? பெண்களை நடு ராத்திரி என்னையா அரெஸ்ட் பண்ற? தமிழ் பெண்களை, தமிழ் பெண்கள் மேல நைட்டு நடு ராத்திரி எப்படி கைய வைக்கலாம்? ரொம்ப பாவமா இருக்குங்க. திமுகல இருக்கிறவங்க எல்லாம் பலியாடு. திரு வி.சி.க. திருமாவர்கள் அவர் தலைவர் பதவியை இழந்துட்டாருங்க. கூட்டணியில நசுக்கப்பட்டிருக்கார். அவர் இன்னைக்கு ஒரு தலைவர்னு சொல்லுக்கிறதுக்கு வெக்க கேடு. திருமதி கனிமொழி கருணாநிதி அவங்களுக்கு என்ன திறமை இல்ல, அவங்களுக்கே அவங்களுக்கான அத்தாட்சி கொடுக்கப்படலையே அந்த கட்சியில ஆட்சியில. திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழிய முதலமைச்சர் வேட்பாளரா 2026 அறிவிக்கிற தைரியம் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஜகவை சேர்ந்த நிர்வாகி பிரியா ஸ்ரீ அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? சூப்பரா இருக்கேன்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில நான் சொல்றேன், அதாவது கள்ளசாராய மரணம் 100 பேரு, சென்னை மெரினா கடற்கரையில குடிநீர் இல்லாம 4 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதே போல சிறைசாலையில காவல் நிலையத்துல ஒரு 25 பேர் காவலர்களால் தாக்கப்பட்டும் துப்பாக்கி சூடு நடத்தும் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல கனிமவளத்துறையில நடைபெறும் அந்த ஊழலை எதிர்த்து கேட்ட 10க்கு மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில திமுக ஆட்சியை வீழ்த்தவே முடியாது என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ள கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மனிதன் என்பவன் அரக்கனாகலாம், மனிதன் என்பவன் மு.க. ஸ்டாலின் ஆகலாம், வாரி வாரி சொரண்டி சொரண்டி நாட்டை அழிக்கலாம், தமிழ் நாட்டை அழிக்கலாம் அப்படின்னு திமுகவோட 4.5 வருஷ கொடுங்கோல் ஆட்சியில தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பாமர மக்கள், ஒரு அடித்தட்டு மக்கள் நடுத்தெருக்கு பொம்பளைங்க உட்பட நடுத்தெருக்கு தம் வாழ்வாதாரத்துக்கும் தன்னோட உரிமைகளுக்கும் போராடினாதான் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற. அப்ப கூட கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு 4 ரிப்ளை சொல்லுவாங்க மினிஸ்டர்கள் அப்படின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். திமுகவோட இந்த 4.5 வருஷ கொடுங்கோல் ஆட்சியில, வாரிசு அரசியல்ல நம்ம ஜோக்கர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட, அதாவது ஒரு ஆட்சின்னு சொல்ல முடியாது, வீழ்ச்சி, தமிழ்நாடோட வீழ்ச்சி. திமுக தமிழ்நாட்டை பிடிச்ச சனி. இந்த சனி வீழ்ச்சி தான் கண்டிப்பா. ஏன்னா தமிழ்நாடு பயங்கர நிதி நெருக்கடியில தள்ளப்பட்டிருக்கு. அதாவது 75 ஆண்டு காலம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுல இருந்து திமுக 2021 வரைக்கும், இவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வர வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட நிதி பற்றாக்குறை பார்த்தோம்னா நம்ம 5 லட்சம் கோடி. ஆனா திமுக ஆட்சி வந்ததுலேருந்து 2021 இப்ப 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி அப்படியே டபுள். ஆமா, அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க அவ்வளோ லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கல்ல, அப்படியே தமிழ்நாடு துபாய் மாதிரி ஆயிடுச்சா? தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சா? இப்ப நேத்து கூட கல்வி முப்பெரும் விழால திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்றாரு, தமிழ்நாட்டுல கல்வியும் தூய்மையும் எங்க 2 கண்கள். ஸ்டாலின் அவர்கள் கூட பல மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, கல்வியும் மருத்துவமும் திமுகவோட 2 கண்கள்னு. என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு கல்விக்கும் மருத்துவம்க்கும்? இந்த 4.5 லட்சம் கோடி அப்படியே திமுக மினிஸ்டர் பாக்கெட்லயும் ஸ்விஸ் அக்கவுண்ட்லயும் போயிருக்கு.
அதுதான். சோ இன்னைக்கு தமிழ்நாடு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு, தமிழ்நாடு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு, தமிழ் மக்கள் அழுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு ரொம்ப ஒரு கொடுமையான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு சொசைட்டில ஒரு நீதியை காப்பாற்ற வேண்டியவங்க ஒரு போலீஸ் யார் கீழே வராங்க? முதலமைச்சர் கீழே வராங்க. ஆனா அந்த போலீஸே மக்கள் மேல ஏவி விடுறது இந்த ஒரு ஆட்சி. மக்களை காப்பாற்ற வேண்டிய நீதிய சமூகத்துல கொண்டு வர வேண்டிய ஒரு போலீஸ் அதிகாரிகள் இன்னைக்கு வேற வழி இல்லாம திக்கி திணறி முதலமைச்சரோட ஒரு பலியாட ஆகிறாங்க. இன்னைக்கு திமுகல, அதாவது அன்னைக்கு நம்ம தூய்மை பணியாளர்கள் பார்த்தோம் போராட்டம், ரிப்பன் பில்டிங் வாசல்ல 13ஆம் தேதி ஆகஸ்ட் நைட்டுக்கு அவ்வளோ பேர் பெண்கள் உட்பட ஆடைகள் கிழித்து அவ்வளோ அவங்க மானபங்கம் படுத்தி தரன்னு அவங்க என்ன டெரரிஸ்டா, தீவிரவாதிகளா? குண்டர் சட்டம் பாய வேண்டியவங்கெல்லாம் வெளியில ஃப்ரீயா சுத்துறாங்க. இவங்க ஒண்ணுமே தப்பு பண்ணாம தன்னோட வாழ்வாதாரத்துக்கு அங்க வந்து போராட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டு அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கஷ்டப்பட்ட நிலையில இருக்கிறவங்க இன்னைக்கு அப்படி தரன்னு போலீஸ் பஸ்ல எழுத்தி போறாங்க நைட்டு 1 மணி 2 மணிக்கு. ஏன் அத பகல்ல செய்ய தெரியலையா? வெக்கமா இல்ல? இந்த தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெக்கமா இல்ல? பெண்களை நடு ராத்திரி என்னையா அரெஸ்ட் பண்ற தமிழ் பெண்களை, தமிழ் பெண்கள் மேல நைட்டு நடு ராத்திரி எப்படி கைய வைக்கலாம்? இதுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆனோம். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கீழே தான் வருது. அவர் போய் கூலி பட தியேட்டர்ல மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, படம் பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு ஒரு கேவலமான, அதாவது இன்னைக்கு இது ஒரு பேப்பர் ஆட்சி, ஒரு கேவலமான இன்டர்நேஷனல் லெவல்ல தமிழகத்தை மானத்தையும் இன்னைக்கு மண் மானம் மொழின்றாங்க, எதுவுமே காணும். தமிழகத்தோட மானத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல சந்தி சிரிக்க வச்சது ஒரே முதலமைச்சர். அந்த பெருமை ஃபுல்லா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே சேரும். சரி, ஓகே மேடம், நீங்க வந்து மன்னராட்சின்னு சொன்னீங்க, சர்வாதிகார ஆட்சின்னு சொன்னீங்க. இருந்த போதிலும் 2026ல திமுகவை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்ற கருத்தை ஆணித்தரமா முதலாம் தெரிவித்திருக்கார். எப்படி தெரிவித்தார்? 4.5 வருஷம் பதவி ஏற்று ஆனா கூட இன்னி வரைக்கும் அவர் தமிழக முதலமைச்சரா இல்லவே இல்லை. திமுகவோட தலைவரா மட்டுமே தான் செயல்பட்டு இருக்காரு. அண்ட் திமுகன்றது யார், என்னது திமுகன்றது என்னது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். திமுகன்றது ஒரு தனி நபரோட சொத்து, ஒரு தனிப்பட்ட வாரிசோட சொத்தை தவிர அது ஒரு கட்சியே இல்ல. திமுகன்றது ஒரு கட்சியே இல்ல. திமுக அத அவர் வந்து மைக்கு பிடிச்சு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்றதை விட திமுக எனும் நான் அப்படின்னு சொன்னா நல்லா பொருத்தமா இருக்கும். ஏன்னா வாரிசு அரசியல், கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி, அவ்வளவுதான். இந்த முப்பெரும் கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க வாரிசு தவிர வேற யாருமே அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு கூட ஆசை கூட பட முடியாது, கனவுல கூட நினைக்க முடியாது. அப்ப திமுக யாரோட சொத்து? திமுகல இருக்கிறவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க. திமுகல இருக்கிறவங்க எல்லாம் பலியாடு, அவங்கள பார்த்தாலே பாவமா இருக்கு. இன்னைக்கு திமுக விசுவாசிகள் எவ்வளோ, இந்த வாரிசு அரசியல்ன்றது எந்த அளவுக்கு தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் திமுக விசுவாசிகளையும் ஏன் கலைஞரோட குடும்பத்தையும் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா அதுக்கு திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு பெரிய சான்றிதழ் இன்னைக்கு. ஏன்னா அவங்களும் கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. கலைஞரோட மகள் திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழி அவர்கள், அவங்களுக்கு திறமை இல்லை. நம்ம முப்பெரும் விழால பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, நீங்க அண்ணா பெரியார் அவர்கள் பெரும் தலைவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், அவங்க போட்டோ வச்சிருந்தீங்க. சரி, கருணாநிதி அவர் போட்டோவும் வச்சிருந்தீங்க, ஓகே சரி பரவாயில்லன்னு விட்டா கூட அந்த ஸ்டேஜ் செட்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் போட்டோவையும் ஆட் பண்ணியிருக்காங்க.
அடுத்த ஸ்டேஜ் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி. அடுத்த வருஷம் அங்க உதயநிதி உள்ள போயிடுவாரு. உதயநிதி இன்பநிதி. என்னங்க இது? ஐம்பெரும் விழா, அதாவது இவங்க வாரிசை கொண்டாடுறதுக்கான ஒரு விழா. விழா வந்து ஐம்பெரும் விழா. ஆமா, இவங்க வாரிசை கொண்டாடுறதுக்கான ஒரு விழா. அதுல திமுகவோட கட்சி மக்கள் பலியாகப்படுறாங்க. மக்களும் பலியாடப்படுறாங்க. பிளஸ் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பலிகடா ஆக்கப்படுறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னைக்கு அவங்க ஒரு தலைவர்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான நிலை. ஏன்னா திரு விசிகா திருமாவர்கள் அவர் தலைவர் பதவியை இழந்துட்டாருங்க. என்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இந்த அளவுக்கு நடு தெருவுல வந்து போராடினாங்க, இன்னும் போராடிட்டு இருக்காங்க அவங்க உரிமைகளுக்காக. உங்க எலெக்ஷன் வாக்குறுதியில கொடுத்தீங்கல்ல, உங்க வாக்குறுதியில சொன்னதானே 4.5 வருஷம் ஆகி இன்னும் நிறைவேற்ற முடியலல்ல. உங்களோட முக்காவாசி வாக்குறுதிகள் இன்னைக்கு பொய்ன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ என்னைக்கு அவரால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலையோ, என்னைக்கு அவர் எந்த ஒரு மக்களுக்காக, எந்த ஒரு பட்டினத்தார் மக்களுக்காக இந்த கட்சியை தொடங்கி எந்த ஒரு மக்களுக்காக தலைவரா அங்க நிக்கிறாரோ, அந்த மக்களுக்கு ஒரு மானபங்கம் வரும்போது கூட அவரால் நின்று பேச முடியல. பாத்தீங்களா? கூட்டணி தர்மம் தடுக்கிறது. கூட்டணி தர்மம் இல்லைங்க, அதர்மம், அநியாயம், அக்கிரமம். கூட்டணியில நசுக்கப்பட்டிருக்கார் அவர். இன்னைக்கு ஒரு தலைவர்னு சொல்லுக்கிறதுக்கு வெக்க கேடு. விசிகா திருமா அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து விலகணும். அவருக்கு he has no right to be in that position. he lost. எப்ப அவர் மக்களுக்காக அவரால் நின்று பேச முடியலையோ, he lost his position. அப்பவே அவரோட தலைவர் பதவியை அவர் திறந்துட்டாரு. அதுக்கு மேல ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, உங்களுக்கு எதுக்குங்க பணி நிரந்தரம்? அதான் எந்த அளவுக்கு அவர் கூட்டணியில நசுக்கப்பட்டிருக்கார் அப்படின்றதுக்கு, உங்களுக்கு எதுங்க பணி நிரந்தரம்? இது ஒரு குப்பை பொறுக்கிற வேலை. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா தமிழ்நாடு எங்க இருக்கும்? ஒரு ரோட்ல போக முடியுமா? திருமதி கனிமொழி கருணாநிதி அவங்களுக்கு என்ன திறமை இல்லை? அவங்களுக்கு என்ன திறமை இல்லை? ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல, ஏன் இந்திய அரசியல்லே அவங்க ஒரு திறமை வாய்ந்த கள நிலவரம் தெரிஞ்ச ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு தைரியமான ஒரு அரசியல்வாதி, கலைநயம் உள்ள ஒரு பெண்மணி. ஆனா அவங்களுக்கான அத்தாட்சி கொடுக்கப்படலையே அந்த கட்சியில ஆட்சியில. ஒரு பெரியார் விருதுன்றது ஒரு கண் துடைப்பு நாடகம். ஆனா இன்னைக்கு ஏன் அவங்களும் கருணாநிதி குடும்பத்துல இருந்தானே வராங்க, அவங்களே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதி அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையா? அப்ப திமுகவுல பெண் அடிமை என்பது ஓங்கி இருக்கின்றது. ஓங்கி ஆங்கி தாங்கி இருக்கு. இன்னைக்கு பெண்களை அவங்க அடக்குமுறை ஆளுமுறை செய்யறாங்கன்றதுக்கு திருமதி கனிமொழி கருணாநிதியே ஒரு மிக பெரிய சான்றிதழ். கனிமொழி அவர்கள் இது குறித்து எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காம இருக்காங்களே. சொல்ல முடியாதுங்க, வாயடிச்சு போயிருக்காங்களே. அவங்க அமுக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருக்காங்க, பிறப்பிலேயே நிராகரிக்கப்பட்டவங்க. அந்த மாதிரி இன்னைக்கு திமுகன்றது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட சொகத்துக்காகவும் குடும்ப கட்சியா மாறிவிட்டது. குடும்ப கட்சின்னு கூட சொல்ல முடியாது, மாறிவிட்டது. ஒரு குடும்பம் கூட இல்லை. இது கருணாநிதி குடும்பத்தோட சொத்து கூட இல்லையே. மு.க. ஸ்டாலினோட வாரிசுக்கு மட்டுமே உள்ள ஒரு அதிகாரம். இப்படி இருந்தும் வந்து தமிழ்நாட்டுல திமுகவை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. குறிப்பாக வந்து பாஜகவால் திமுகவை வீழ்த்த முடியாது. பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். பயந்துட்டாருங்க அவரு, பயந்துட்டாரு, பெதறாரு. அவருக்கு நல்லாவே தெரியுது 2026 நம்ம கதை க்ளோஸ். ஆட பார்த்து ஓனாய் விடுகிற கண்ணீர் அப்படின்றாரு. அவரே சொல்லிட்டாரு 2026 நாங்க தான்ப்பா பலியாடு அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. அவருக்கே புரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு முதலமைச்சரா பதவியில இருக்கிறவரு ஒரு முப்பெரும் விழால மக்களை பார்த்து, சரி உங்க திமுக மக்களாவே இருக்கட்டும், மக்களை பார்த்து அவர் வந்து ஒரு உரை சொல்றாரு. 15 நிமிஷம் தான் அவருக்கு அவகாசம்.
அந்த 15 நிமிஷத்துல ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் என்ன பேசணும்? தமிழ்நாட்டுக்கு நாங்க 4.5 வருஷம் ஆட்சியில இதெல்லாம் பண்ணோம், மக்களோட வாழ்வாதாரம் இப்படி உழந்திருக்கு, பெண்களோட நிலைமை இப்படி உழந்திருக்கு, அதெல்லாம் பேசணுமா? அதை விட்டுட்டு 10 நிமிஷம் வெறும் எதிர்கட்சிகளையும் மத்திய அரசையும் சாடுறது தான் அவருக்கு டைம் சரியா இருந்துச்சு. இந்தியாவுல வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். ஏன்னா அவருக்கு அதாவது இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ், அதாவது அவங்களுக்கா எந்த திறமையும் இல்லை, வெறும் ஒரு பேப்பர் கட்சி, ஒரு பேப்பர் ஆட்சி. இன்னைக்கு அவர் ஒரு பேப்பர் முதலமைச்சர், வெறும் பேப்பர்ல ஒரு முதலமைச்சரை தவிர. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் கனிமொழி முதலமைச்சராக வந்தா நீங்க ஏத்திப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் அவர்களுக்கு சேலஞ்ச் விடுறேன். அவர் பெண்களை மதிக்கிறவரா இருந்தாருன்னா, ஜனநாயகத்தை மதிக்கிறவரா இருந்தாருன்னா, அதாவது வாரிசு அரசியல், அவங்க திமுக மேல எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்களே, வாரிசு அரசியல்ன்றது உண்மை இல்லைன்னா, அவரோட ரத்தத்துல பிறந்தவங்க ஒருத்தர் தான் அந்த முதலமைச்சர் பதவியில உட்கார முடியும்ன்ற சாத்தியம் இல்லைன்னா, திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழிய முதலமைச்சர் வேட்பாளரா 2026 அறிவிக்கிற தைரியம் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கா? அறிவித்தா நீங்க எல்லாம் ஏத்திப்பீங்களா? பாஜகவை சேர்ந்தவர்கள் அவங்க ஆட்சி க்ளோஸ். 2026 திமுகவோட ஆட்சி க்ளோஸ். திமுகவை பாஜகவில் வீழ்த்த முடியாதுன்னு தானே சொல்லிட்டு வராரு. எப்படி வீழ்த்த முடியும்னு சொல்ல வரீங்க 2026 திமுக ஆட்சியை? திமுகன்றது இன்னைக்கு மக்கள் வந்து வெறுக்கிறாங்க, மக்கள் வெறுக்கும் ஒரு ஆட்சி ஆயிடுச்சு, மக்கள் வெறுக்கும் ஒரு முதலமைச்சரா ஆயிட்டார் அவரு. ஏன்னா அவங்க வாங்குற டூத் பேஸ்ட்லேருந்து, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து, அவங்க வாங்குற டெக்ஸ்டைல்லேருந்து, ஒரு கார்லேருந்து, எல்லாத்துலேயுமே சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள்ல நிறைய பணம் அவங்க சேமிப்பு வரப்போகுது, அவங்க கையில் பணப்பழக்கம் நிறைய வரப்போகுது. இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு புரட்சியான விஷயம். ஏன் இன்னி வரைக்கும் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை? ஏன் அதுல ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, இப்ப விருதுநகர் கூட்டத்துல, ஐ திங்க் இன்னைக்கா நேத்திக்கா தெரியல, அதாவது ஒரு நிதி அமைச்சர் கேவலமா இருக்குங்க, மைக்க பிடிச்சா என்ன பேசணும்னு கூட தெரியல திமுகவோட அமைச்சர்களுக்கு. அந்த அளவு திறனற்ற அமைச்சர்கள். ஜிஎஸ்டி கவுன்சில 2 நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு நாள்லயே முடிச்சிட்டாங்க. இது ஒரு குற்றச்சாட்டாங்க? 2 நாள்ல பண்ணிட்டு ஒரு நாள்ல பண்ணி, இது ஒரு குற்றச்சாட்டா? இவர் திரு முத்துசாமி அவர் சொல்றாரு, 10 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகம் வாங்குறோம்னா, ஏன்னா அவங்க குடிச்சிட்டு வந்து பாட்டில ரிட்டர்ன் பண்ணுமா? அதாவது திமுக அரசாங்கம், திமுக அமைச்சர்கள் வந்து எல்லா துறையிலும் ஊழல் செய்வதா சொல்றீங்க, அதுதான் பேசு பொருளாக இருக்கின்றது. ஆனா மத்திய அரசு ஏன் அவர்களை வந்து கைது செய்யல? நீங்க பார்த்திருப்பீங்க, கனிமவள துறையில பல லட்சம் கோடி ஊழல், டாஸ்மாக்ல பல ஆயிரம் கோடி ஊழல், எல்லா துறையிலும் ஊழல், எல்லா அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் இருக்கின்றது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கம் இருக்கின்றது, நில அபகரிப்பு வழக்கம் இருக்கின்றது. ஆனா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் திமுக மீது கடுமை நடவடிக்கை எடுக்கலையே. அதாவது இதுக்கு பல ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இவங்க ஆட்சியில இருக்காங்க, ஸோ அவங்க ரெய்டு நடத்திட்டே தான் இருக்காங்க. ஆனா ஆதாரங்கள் வேணும். ஆதாரங்கள், போதிய ஆதாரங்கள் இல்லாம கடும் நடவடிக்கை எடுக்கிறது கஷ்டம். இன்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்கும் இல்லாமலே தவறு செய்யறாங்க, ஆதாரங்களை மறைக்கிறாங்க, மறுக்கிறாங்க. இப்ப நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் கூட எடுத்துட்டோம்னா, அவர் பேர்ல சொத்து குவிப்பு வழக்கு வந்துச்சு 2012. அதை இவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் 2 வருஷம் முன்னாடி போதிய ஆதாரம் இல்ல அப்படின்னு நீதிபதி அவர்களே சொல்லி அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, மாவட்ட நீதிமன்ற நீதிபதி. ஆமா, அந்த மாதிரி பல அமைச்சர்கள் மீதான வழக்கு அந்த மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் வந்து தள்ளுபடி செய்யறாங்க. செய்யக்கூடிய ஊழலை வந்து ஆதாரம் இல்லாம செய்யறாங்க. அதுதான் திமுகவுடைய ராஜதந்திரம். ஆமா, அந்த ராஜதந்திரத்துக்கு ஒரு டீம் வேற. இப்போ அவரு அதாவது எந்த அளவு இவங்க வந்து மக்களை சூறையாடுறதுல அவங்க ப்ரொஃபஷனே அதாங்க, மக்களே சூறையாடுறது. திமுக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க வாரிசோட ப்ரொஃபஷன் என்ன கேட்டீங்கன்னா, மக்களை சூறையாடுறது, மக்களை கொள்ளையடிக்கிறது, வரி பணத்தை கொள்ளையடிப்பது, கனிம வளத்தை கொள்ளையடிப்பது, இதுதான் வந்து அவங்களுடைய ராஜதந்திரம். ஆமா, தமிழ்நாடு கேடு கெட்டு போட்டோம், தமிழ் மக்கள் எப்படி வேணா சீரழிட்டோம்,
நானும் என் வாரிசு மட்டும் நல்லா இருக்கணும். அது ஒண்ணுதான் உங்க குறிக்கோள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன குறிக்கோள்? 2026 என் பையன் அந்த முதலமைச்சர் பதவியில உட்காரணும். அது ஒன்னே தான் குறிக்கோளை தவிர தமிழ் மக்களை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ சற்றும் சிந்தனை இல்லை அவருக்கு. இப்போ நேத்து இவர் முத்துசாமி அவர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்னங்க பேசுறாரு? இதே இவர் தான் 2 வருஷம் முன்னாடி டாஸ்மாக 7 மணிலேருந்து ஓபன் பண்றோம், 12 மணிலேருந்து நைட்டு 10 வரைக்கும் இருக்க டாஸ்மாக 7 மணிலேருந்து காலையில குடிச்சா அவங்க குடிகாரங்களா? ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாங்க இது. ஸோ குடிச்சிட்டு அப்ப ரோட்ல அப்ப அதையும் ரிமூவ் பண்ணுங்கன்ற. ரோட்ல போறவங்கள குடிச்சிருக்காங்களா செக் பண்றாங்கல்ல. டாஸ்மாக் மூலமா தான் அரசாங்கத்துக்கு அதிக வருவாய் வருது. அதை ஊக்குவிக்கும் வகையில் அவங்களுடைய கருத்து அமைந்து உள்ளது. இதுதான் யதார்த்த உண்மை. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு தெருவுக்கு தெரு டாஸ்மாக். இன்னைக்கு பெண்கள் ஒரு வேலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா, ஒரு வேலை போய் தன் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் நீங்க தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களே. அந்த ஒருத்தர் அவங்க வீட்டு புருஷன் அவங்க சம்பாத்தியம் வீட்டுக்கு வர விடாம நடு வழியிலேயே டாஸ்மாக்ல பிடுங்கிறீங்களே. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமைந்தால் 2026 தமிழ்நாட்டில் பூர்ண மது விலக்கு கொண்டு வருவீங்களா? அது தலைமை தான் டிசைட் பண்ணும். ஏன்னா பூர்ண மது விலக்குன்றது பல வருஷங்கள் முன்னாடி 2015 கருணாநிதி அவர்கள் தன்னோட எலெக்ஷன் கோரிக்கைய வச்சாரு. பூரண நாங்க ஆட்சிக்கு வந்தா 2015 திரு கருணாநிதி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அம்மாவும் இருக்கும்போது இவங்க டிஎம்கேலேருந்து அந்த ஒரு கோரிக்கை, அந்த ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவோம். ஆனா எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தா கள்ள சாராயம் காய்ச்சறது அதிகமாயிடும். கள்ள சாராயத்தில் 100 பேரை பலி கொடுத்திருக்கு தமிழ்நாடு. கண்டிப்பா, கரெக்டா சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு அது மேபி அவுட் ஆஃப் கொஸ்டின், பட் தலைமை டிசைட் பண்ணும், அதை நான் சொல்ல முடியாது. ஆனாலும் அதை வச்சு ஒரு வணிகமா பார்த்து, அதாவது இது ஒரு கண்ட்ரோல், ஒரு ரெகுலேஷன், மக்கள் கள்ள சாராயத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக டாஸ்மாக் கொண்டு வந்தாங்களே தவிர இதை ஒரு வணிகமா பார்த்து பிஸ்னஸா பார்த்து, ஏன் அந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கே இப்ப எடப்பாடியார் கூட அவரோட தேர்தல் ரோட் ஷோல சொல்லியிருந்தாரு. அந்த கணக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்குறதுனாலே மாசத்துக்கு 5400 கோடி கிட்டத்தட்ட வருமானம் அரசாங்கத்துக்கு. எங்க போச்சு? அதெல்லாம் எங்க போச்சு? இந்த நிதி நெருக்கடி எதனால? இந்த வருமானம்லாம் எங்க போச்சு? யார் பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு? கஜானாக்கு போகாம அமைச்சர்களோட பாக்கெட்டுக்கு போயிருக்கு, ஸ்விஸ் அக்கவுண்ட்டுக்கு போயிருக்கு. இன்னொரு விஷயம் முதலமைச்சருடைய லண்டன் ஜெர்மனி அந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதலீட்டு ஈர்ப்பு பயணத்தை. அதாவது இதை விட ஒரு காமெடி நடக்க முடியுமா அப்படின்றதுக்கு நம்ம ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே போறோம். மண் மானம் மொழி அவங்க சொல்றாங்களே ஒரு இதுல ஸ்பீச்ல, மண் மொழி மானம் தான் எங்களுக்கு முக்கியம், மண் மொழி மானம் காக்க அப்படின்னு. மண் எங்க போச்சு? கனிம வள கொள்ளையில மண்ணு போச்சு. மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க எலெக்ஷன் அறிக்கையில சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா 75% தமிழர்களுக்கு வேலையை உறுதி செய்வோம்னு. இன்னைக்கு எங்க போச்சு? அதை நிறைவேற்றல. மொழி போச்சு, மானம். இவரு ஜெர்மனி லண்டன் அங்க இங்க போய் நம்ம தமிழ்நாட்டு மானத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல சந்தி சிரிக்க வச்ச ஒரே முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்கே அந்த பெருமை எல்லாம் சேரும். இங்க போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த, 1000 வருஷம் மேல பழமை வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டி, அங்க ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து பெரியார் படத்தை ஓபன் பண்ணி, அதுக்கு தான் சொன்னேன் அந்த எக்ஸாம்பிள், எம்பரர் வித் நோ க்ளோத்ஸ். அதாவது இவரோட அகம்பாவமும் ஆணவமும், ஒரு ஸ்டிக்கர் முதலமைச்சர், ஒரு போட்டோஷூட் முதலமைச்சர், எந்த அளவு அவரோட அகம்பாவமும் ஆணவம்னா, யாரோ உங்க டீம்ல உங்க கட்சியில ஐடியா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஜெர்மனி போவோம் சார், லண்டன் போவோம் சார், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ரூம் ரெண்டுக்கு தராங்களாம்,
அங்க ஒரு ரூம் எடுப்போம், பெரியார் படத்தை வைப்போம், நாங்க 4 பேர் கையை தட்டுறோம், ஒரு போட்டோ எடுக்கிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னா இவரும் பின்னாடியே பெப்பேன்னு போறாரு பாருங்களேன். இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டோட தலையெழுத்து நினைச்சா ஷோ இந்த இந்த ஒரு அவல நிலையை எங்க போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? 2026ல யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க? அதான் நான் இதுக்கு இன்னொரு ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம முதலீடு ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன். முதலீடு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் 2022ல துபாய்க்கு போனாரு, 6000 கோடி முதலீடு கொண்டு வரேன்னாரு. எங்க போச்சு? அதுக்கு இன்னைக்கு வெள்ளையே இருக்கா? நான் கேக்குறேன். இது வரைக்கும் இப்ப டிஆர்பி ராஜா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, 11 லட்சம் கோடி முதலீடு நாங்க கொண்டு வந்திருக்கோம் 4.5 வருஷத்துலன்னு. இப்ப நேத்தோ இன்னைக்கோ பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. எங்க போச்சு 11 லட்சம் கோடி? எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய், அப்பட்டமான பொய். அதாவது டிஆர்பி ராஜா அவர்கள் இப்போ ஐ திங்க் லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு இது ஓபன் பண்ணாங்க தூத்துக்குடியில. அந்த ஒரு நிறுவனம் நீங்களும் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த நிறுவனம் பல டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நிராகரிக்கப்பட்ட நிறுவனம். தரம் தாழ்ந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பல டெவலப்டு கண்ட்ரீஸால துரத்தப்பட்ட நிறுவனம். அதுக்கு இவங்க தூத்துக்குடியில ஒரு சென்டர் ஓபன் பண்ணி இன்னைக்கு திமுக ஒரு கான்ட்ராக்ட் ஆச்சு, ஒரு பேப்பர் ஆச்சு. எல்லார்கிட்டயும் இப்ப கூட 30,000 கோடி தூத்துக்குடியில போர்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. எல்லார்கிட்டயும் கான்ட்ராக்ட் சைன் பண்றது எதுக்கு? அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு பங்களிப்பு மினிஸ்டரோட பாக்கெட்ல, அவங்க ஸ்விஸ் அக்கவுண்ட்ல. சோ இன்னைக்கு திமுக வந்ததுல இருந்து கான்ட்ராக்டா சைன் பண்ணோம். ஆனா களத்துல என்னன்னு பார்த்தோம்னா பெரிய ஜீரோ. சோ இதுதான் இன்னைக்கு திமுகவோட அவல நிலை. முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணம் என்பது முதலீடு செய்யவா, முதலீட்டை ஈர்க்கவா? அதுதான் அந்த கேள்வி நான் கேட்டேன். முதலீடு செய்வானா இவங்களுடைய குடும்ப பணத்தை கொண்டு போயிட்டு அதையும் தாண்டி யோசிப்போம். அதான் முதலமைச்சருக்கு தன்னோட நிஜமான நிலவரம் இப்பதான் 70 வயசு மேல பாவம் தெரிய வருது. சரி, நம்ம இத மக்கள் புரிஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டுல இருந்தோம், நேபாளம் மாதிரி வன்முறை வெடிச்சிரும், மக்கள் நம்மள துரத்தி அடிச்சிருவாங்க, கொளுத்திடுவாங்க. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா மாதிரி வந்துரும் தமிழ்நாடு. ஆமா, மக்களே நம்மள துரத்தி அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மை இப்ப புரிஞ்சுட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் பிளான் போட்டாரு. நம்ம ஜெர்மனி போலாமா, லண்டன் போலாமான்னு அங்க போய் எல்லா இடமும் பாத்துட்டு வந்துட்டாரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் பிளான். ஆமா, அவரோட ரிட்டையர்மெண்ட் பிளான். நம்மளும் ஒரு பரவாயில்ல விட்டுருங்க, பாவங்க, நிறைய சொராண்டிட்டாரு. ஸ்டாலின் குடும்பம் வெளிநாட்டுல குடியேற போகின்றது. ஆமா, அதுதான் உண்மை. 26ல யார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரப்போகிறார்கள்? யாரை நீங்க வர வேண்டும் நினைக்கிறீங்க? அதாவது 2026 இருமுனை போட்டியே. 2026ல அதிமுக அண்ட் பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம், திமுக ஒரு கட்சி இல்ல, பரவாயில்ல, பாவம் போனா போகுது, ஆட்சியில இருக்காங்க, அவங்களே ஒரு கட்சியா மதிச்சு ஒரு ஏத்துப்போம். சோ இருமுனை போட்டியே 2026ல. அதுல என்டிஏ கூட்டணிக்கு தான் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் 100%. என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? தலைமையிலேருந்து திரு அமித்ஷாஜி சொல்லியிருக்காரு, இப்ப எடப்பாடியார முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்தியிருக்காரு. எடப்பாடி தான் அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.